சிற்றம்பலம். ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் உப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆடி மிசைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமதி திருவாதவூர திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். தாய்மானவ அடிகள் திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி என் அட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் எண்ணூறு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரணே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி அண்ணாமலை மன்னா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவன சத்சங்கம் மிக பெருமையாக வழங்குகின்ற தாய்மானவர் அருளி செய்த பாயப்புரியிலே நாம் தொடர்ந்து பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. பல்வேறு செய்திகளை எல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு தந்து உயிரானது தன்னுடைய அறிவின் குற்றங்களை அறிந்து நீக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆங்கில இந்த பாடல்களை எல்லாம் தாய்மானவர் அருளி செய்கின்றார். இந்த பாடல்களிலே சைவ சித்தாந்த கருத்துக்கள் மின்னி மிளிர்கின்றன. சைவ நெறியே தீர்க்கமானதும் நிறைவானதும் நம்பிக்கைக்குரியதுமானமாக இருக்கக்கூடிய நெறியாக இருக்கிறது. சிவபரம்பொருளே கடவுள், ஒரே கடவுள், ஒரே பரம்பொருள், அது சிவபரம்பொருள். அது பிறப்பதில்லை, இறப்பதில்லை, அதற்கு மேலே ஒரு கடவுள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரும் பொருளாக இருக்கக்கூடிய சிவபரம்பொருளினுடைய பேரின்பத்திற்குள்ளே இந்த ஆன்மாவானது இடம் பிடித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு சைவ நெறியிலே காட்டப்படுகின்ற வழியாக இருக்கிறது. இந்த வகையிலே இந்த ஆன்மாவிற்கு அறிவு விளக்கம் பெறுவதற்காக மாயையிலிருந்து கருவிகரணங்களை கருணையோடு வழங்கி இருக்கிறார் சிவபெருமான். உயிருக்கு வழங்க பெற்ற இந்த உடம்பு என்று பொதுவாக சொன்னாலும் இதை பகுத்து பார்க்கிற பொழுது இதற்கு கருவிகரணங்களை எல்லாம் ஆன்ம தத்துவங்கள் என்றும் வித்யா தத்துவங்கள் என்றும் இந்த வித்யா தத்துவங்களை செலுத்துகின்ற சிவதத்துவங்கள் என்றும் இந்த தத்துவங்கள் நமக்கு இறைவனினுடைய அருட்கொடையாக வழங்கப்பட்டிருக்கின்றன. தத்துவங்கள் இல்லை என்று சொன்னால் நாம் இந்த பிரபஞ்சத்தில் இந்த வெளி உலகத்தில் சம்பந்தமில்லாதவராக ஆகிவிடுவோம். உடம்பு போச்சுன்னா எங்கே போகுது அந்த உயிரும் தெரிய மாட்டேங்குது. உடம்பு இருக்கிற போது அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறாருன்னு சொல்லலாம். வீட்டில் இருக்கார் சார், கடையில் இருக்கார் சார், தூங்கிட்டு இருக்கார் சார், பேசிகிட்டு இருக்கார் சார் சொல்லலாம். கிளம்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க, உடம்பு விட்டு எங்கே இருக்காருன்னு சொல்கிறது, பேசிகிட்டு இருக்காரு, அந்த வீட்டில் இருக்காரு, இதெல்லாம் சொல்ல முடியுமா? ஒன்றுமே சொல்ல முடியும். அப்போ இந்த உடம்பு உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்காக இறைவனால் தரப்பட்டது என்றும் இந்த உலகத்தோடு தொடர்பு அற்றுப்போகிற நாள் வருகிற பொழுது உடம்பு நீங்கி விடுகிறது என்று நமக்கு தெரிய வருகிறது.
இந்த கருவிகரணங்கள்லேயே ரொம்ப முக்கியமானது மனம் என்று சைவ சித்தாந்தத்தையும் சொல்லுகிறார்கள், மற்ற இடத்திலையும் சொல்லுகிறார். மனம் என்கிற கருவிதான் இந்த புறக்கருவிகள் எல்லாவற்றுக்கும் தலைமையாக இருக்கிறது. அது அங்க வாங்கி இங்க தருது. பெறுவது புருடன், ஆன்மா. அதை இந்த மனமானது வெளியிடத்திலிருந்து பெற்று தருகிறது. எனவே பிரபஞ்சத்தோடும் புருடன் நேர பிரபஞ்சத்தோட தொடர்பு இல்லை. புருடனுக்கு நேராக இருக்கக்கூடிய தொடர்புடைய தத்துவங்கள் பஞ்சகஞ்சுகம்னு பேரு. அதுக்கு தான் அதனுடைய தொடர்புடையது. கலை, வித்தை, அராகம், காலம், நியதி என்று சொல்லக்கூடிய தத்துவங்கள் தான். அதுக்கு வேற நேர் தொடர்பு கிடையாது. அதுக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பது மனம்தான். இந்த மனங்கிறத எப்படி புரிந்து கொள்ளலாம்? இப்படி அதனுடைய ஃபங்க்ஷன் வைஸ் நம்ம தெரிந்து கொள்கிறோம். அதனுடைய தொழில் முறைப்படி அது புரியுது அது என்னன்ட்டு. ஆனால் அதனுடைய உண்மையான நேச்சர் எப்படி அப்படின்னு பார்க்கிற பொழுது ரொம்ப வியப்புக்கு உரியதாக விளங்குகிறது. இந்த மனம் என்ற ஒன்றுக்கு அறிவு அந்த எண்டில் இருக்கு. இந்த மனத்தினுடைய என்ன பெற்று தருகிறதோ அதை பெற்று அறிவு அதற்கு தகுந்தாற் போல அனுபவத்தை பெறுகிறது. எப்படி கொடுக்குதோ அப்படிதான் அந்த அறிவுக்கு அனுபவம். ஆகையினால இந்த மனம் என்கிற கருவியை நம்முடைய அருளாளர்களால் நம்முடைய நூல்களில் வைத்து சொல்லுகிற பொழுது நம்மை அழைத்து செல்லுகிற தோணியாகவே சொல்லுகிறார் அப்பர் சுவாமி. மனமெனும் தோணி பற்றி என்று குறிப்பிடுகிறார். அந்த தோணியிலே ஏற்றிய சரக்கு சிரமெனும் சரக்கு என்கின்றார். அப்ப இந்த உடம்பு என்று சொல்லக்கூடியது முழுமையாக இந்த மனம் என்கிற ஒன்றிலே தான் ரொம்ப அதை என்ன சொல்றது, அந்த பல்கரம் ஆதாரமாக கணிக்க நம்மை நெறிப்படுத்துவது, நல்வழிப்படுத்துவது, தீ வழியில செலுத்துவது எல்லாவற்றிற்கும் பொறுப்பேற்பது மனம்தான். ஒரு விஷயத்தை கேட்கிற பொழுது மனம் அதில் ஆர்வமுற்று அதில் நிலைக்குமானால் அந்த விஷயத்தினால பயனடைகிறோம். இல்லைன்னா அந்த செய்தியினால பயனே இல்லாமல் போயிடுது. ஒருவர் 1/2 மணி நேரம் பேசுகிறார், 1 மணி நேரம் பேசுகிறார், அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அப்படி கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது என்ன பேசினார் அப்படிங்கிறத 1/2 மணி நேரமாக சொன்னது, என்ன பேசினார், எது பேசினார், காது ஓப்பனாக தான் இருக்கு கேட்டுட்டு. மனம் அங்கே இல்லைன்னா அவ்வளவும் வேஸ்ட்டு. நம்ம அங்கே ஃபிசிக்கலாக ப்ரெசண்ட் ஆகிருப்போம், மென்டலாக ஆப்சண்ட்டுன்பாங்க அதை. அப்போ ஒரு செயல் பயனுடைய செயலா என்பது இந்த மனம்தான் தீர்மானிக்குது. மனதை பற்றி நிறைய பாடியிருக்கார் தாய்மானவர். நம்ம இப்போ 2-3 வகுப்பாக அந்த மனத்தினுடைய தன்மைகள் பற்றி தான் பேசுகிறோம். வள்ளுவர் கூட என்ன சொல்லுகிறார், மனத்துக்கண் மாசிலனாதல் என்று கூறுகிறார். ஒழுக்கம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால் மனதில் தான் இருக்கு அப்படிங்கிறார்.
இந்த ஒழுக்கம் என்று சொல்லக்கூடியது மனதிலே இருக்கிறதுனால இந்த மனம் ஒழுங்காக இருக்குமானால் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிறன்டற. அப்ப மாசுபடுத்துவதும் மாசுபடாமல் வைத்திருப்பதும் மனம்தான். ஆகையினாலதான் இந்த மனதை அழைத்துத்தான் பாடல்கள், பல பாடல்களே நம்முடைய ஞானசம்பந்தரும் நம்முடைய நாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் நம்முடைய மணிவாசகரும் திட்டுறாரு. துணையில் பிண நெஞ்சே என்று ஏசுகிறார். இப்படியெல்லாம் அந்த நெஞ்சை பார்த்து கூறுகிறார்கள். ஞானசம்பந்த பெருமானும் நெஞ்சை பார்த்து என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்று கேட்கிற. அப்ப என்ன ஆகிறது, நீங்க நல்ல யோசனை பண்ணி பார்த்தா, இந்த மனம் என்கிற கருவி ஏதோ ஒரு அறிவுடை தத்துவம் போல, அறிவுடை கருவி போலவே அதனை பேசுகிறார்கள், அதனோடு உரையாடுகிறார்கள், அதனோடு கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகிறார்கள். இப்ப பாருங்க, மனசை பார்த்து தான் பேசுறாரு ஞானசம்பந்தர். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ அந்த நல்வினையை நீ ஏதோ செய்து இருக்கிறாய், முன்னம் நீ புரி நல்வினை பயனடை முழுமணி தரளங்கள் என்று அதை அற்புதமாக பேசுகிறார். நெஞ்சுக்கிட்டு தானே பேசுறார். அப்ப இந்த நெஞ்சுக்கு அந்த மாதிரி அறிவு இருக்கிறதா அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரி அதற்கு அறிவு இல்லாமற் போகினாலும் கூட, அது ஒரு அறிவற்ற சட தத்துவம் என்றாலும் கூட, அதனுடைய நுட்பத்தன்மையை பார்க்கிற பொழுது, அதனுடைய சூக்கும நிலையை பார்க்கிற பொழுது ஒரு அறிவுடை பொருளாகவே அதை பாவிக்க வைக்கிறது. அப்படிதான் பாவித்து பாடியிருக்கிறார். அப்ப நம்ம கூட நெஞ்சோடு கிளத்தல் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த நெஞ்சத்தை விழித்து சொல்வது போல இருப்பது, நெஞ்சத்தோடு பேசுவது போல இருப்பது எல்லாமே நெஞ்சம் ஏதோ ஒரு அறிவு பொருள் போலவே அவர்கள் அதனை அமைத்து சொல்லுகிறார்கள். ஆகையினாலே நமக்கு நம்முடைய தத்துவங்களிலேயே மிக மிக முக்கியமானதாக கருதப்படுவது இந்த மனம்தான். அந்த மனத்தை எப்படி நாம் பழக்குவது, எப்படி அதை நம் வழிக்கு கொண்டு வருவது, நம் வழிக்கு எப்படி கொண்டு வருவது, இது ஒரு பெரிய சவாலாக அமைகிறது. இன்னும் நீங்க பார்த்தீர்கள்னு சொன்னா, யோகம் முழுக்கவே இந்த மனதை வெற்றி கொள்வதில் தான் இருக்கு. அந்த மனதை வெற்றி கொள்வதற்காக 4 படிநிலைகள், யம நியமம், ஆசனம், பிராணாயாமம், இதெல்லாமே என்னத்துக்கு 4மே அப்படின்னு கேட்டால் மனதை வெற்றி கொள்வதற்கு. பிறகு அந்த மனதை பயன்படுத்தி கொண்டு பிரத்யாகாரம், தாரண, தியானம். அதனால் அதுக்கு தூல யோகம் என்றும் இருக்கு, சூட்சம யோகம் என்றும் இருக்கு. இப்போ அதுக்கு மனம்தான் பெரிய கருவி. ஆதலால் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிகிற ஒரு செய்தி, மனசை பற்றி போன தடவை மர்கடம் என்று சொல்லுகிறார். மர்கட மனமே என்று போன பாட்டில் சொன்னார். மனசை பார்த்தானே சொல்றாரு. அந்த மனதை பார்த்து தாய்மானவர் பேசுவது போல அமைத்திருக்கிற
அந்த செய்தி எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது, இந்த நுட்பமான கருவிகளை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், என்னுடைய மனத்தை அதை நான் எவ்வாறு பழக்கி கொள்ள வேண்டும், இந்த நுட்பம் தெரிஞ்சா பெரும் வெற்றி. அது எப்படி அப்படின்னு கேட்கிற பொழுது அதை நம்முடைய அருளாளர்கள் பல்வேறு விதமாக அதனை சொல்லி இருக்கிறார்கள். இங்கே ரொம்ப கோபமாக ஒரு பாட்டு சொல்கிறாரு, நம்முடைய தாய்மொழி ரொம்ப கோபமாக சொல்கிறார். வாராய் நெஞ்சே, ரொம்ப ரொம்ப அன்பாக கூப்பிட்ற மாதிரி தெரியுதுல்ல. நீங்கள் கடைசியில் என்ன சொல்கிறாரு, வாராய் நெஞ்சே, அப்பா வா. பையனை உங்கள் அப்பா ரொம்ப லேட்டாக வரான், அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. வா ராஜா வா, மணி 11:45 ஆகுது, எப்பயாவது வரணும்னு தோணுச்சு, வாப்பா வா அப்படின்னு கூப்பிடுவாங்க இல்லையா. அப்படி கூப்பிடும்போது அந்த தந்தை சினத்தை எல்லாம் உள்ளே அடக்கிக்கிட்டு சொல்லுவது போல், வாராயின் நெஞ்சே, உன்றன் துன்மார்க்கம் யாவையும் வைத்து கட்டு. நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், நீ என்ன இது வரைக்கும் தீய மார்க்கங்களில் செலுத்தினதெல்லாம் போதும், உன்னுடைய சேஷ்டையெல்லாம் போதும். உன்றன் துன்மார்க்கம் தீய அந்த செயல்கள் இருக்கிறது, அவற்றையெல்லாம் ஒரு மூட்டை கட்டி வச்சிரு, உரங்கட்டு, புறத்தே தள்ளு. வாராய் நெஞ்சே, இங்கே என் முன்பு வருவாயாக. உன்றன் துன்மார்க்கம் யாவையும் வைத்து கட்டு, இங்கு ஆராய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கிறார் மனசை. நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நீ ஆராய்ச்சி செய்வதில்லை, பற்றுகிற பொழுது உனக்கு எந்த ஆராய்ச்சியும் கிடையாது. இது பற்றலாமா வேண்டாமா அப்படின்னு கிடையாது. சாப்பிட போகிற பொழுது இதை சாப்பிடலாமா வேண்டாமான்னு கொஞ்சமாவது யோசிக்கிறியா? கிடைக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்ற. அப்படி கிடைச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா மனத்தினுடைய தொழிலாக அதை சொல்லுகிறேன். கிடைச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா ஒன்றும் கேட்க தெரியாத இந்த வயிறு தானே பாடுபடும், பாவம். அது என்ன பண்ணும்? உன்னுடைய துன்மார்க்கம் என்று சொல்லக்கூடிய தீமையான செயல்பாடுகள் யாவையும் நீ மூட்டை கட்டி வை, புறத்தே வை, மூட்டை கட்டி வை. இங்கு ஆராய் அடிக்கடி சுற்றுகின்றாய். ஊரை சுத்துற, எப்ப பார்த்தாலும் சுத்துற. நீ போனாதான் இங்க தொடர்பு, அது ஒத்துக்கிற. ஆனா அடிக்கடி சுத்துறிய. வைத்து கட்டு இங்கு ஆராய் அடிக்கடி சுற்றுகின்றாய், அடிக்கடி சுற்றுகின்றாய். உன் அடிக்கடி சுற்றுகின்றாய். இங்க என்கிட்ட ஒருத்தர் வந்து உட்கார்றாரு, அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன், நீ அவர் ஏதோ சொல்ல வர்றாரு, அதை கவனிக்காம நீ பாட்டுக்கு எப்பயோ போயிட்டு வந்த அமெரிக்காவை நினச்சிட்டு இருக்க. அங்கே போயிட்ட. நான் உன்னை போக சொல்றேனா? அவர் வருகிற பொழுது என்னவோ சொல்ல போகிறவங்கள்ட்ட முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு வந்தார். அவர்கிட்ட பேசலான்னு பார்த்தா நீ என்ன விட்டுட்டு கிளம்பிட்ட. அவர் ஒரு பனியன் போட்டு வந்தார், அதில் யூஎஸ்ன்னு போட்டிருந்தது. நீ உடனே யூஎஸ் போயிட்ட. இப்போ நான் இருக்கிற இடத்துல நீ இருக்கணுமா,
நான் இருக்கிற இடத்துல இல்லாமல் நீ படி அமெரிக்கா போயிட்டேன்னா நான் அங்கே வர முடியுமா? என்ன நீ பண்ணுற வேலை? அடிக்கடி என்னை கேட்காம சுத்துற. அடிக்கடி சுற்றுகின்றாய் உண்டன் மார்க்கம் துன்மார்க்கம் யாவையும் வைத்து கட்டு. இந்த நாய் இருக்கு பாருங்க, இந்த நாயை வாக்கிங் கூப்பிட்டு போவாங்க சில பேர். இந்த நாயை கூட்டிகிட்டு போகிற வாக்கிங் கூப்பிட்டு போகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டால், நாயை இவங்க கூப்பிட்டு போகிறாங்களா, நாய் இவங்களை இழுத்துக்கிட்டு போகுதா அப்படின்னு சந்தேகம் வர மாதிரி போவாங்க. அது தர 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 தண்ணி இழுத்துட்டு போவோம், இவங்க கூடவே போவாங்க. அது இவங்க போகும்போது நாய் போகணும் இல்லை? நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது டக்குன்னு இந்த பக்கம் போகும், உடனே அந்த பக்கம் போவாங்க. அது அங்கே போய் ஒரு குப்பை மேட்டை போய் மோந்து பார்த்துட்டு வரும். இவரும் அந்த குப்பை மேட்டையை எட்டி பார்த்துட்டு, என்ன இந்த நாயால் இவர் குப்பை மேட்டுக்கு போகிறார், இல்லாட்டி இவருக்கு குப்பை மேட்டில் என்ன வேலை? இந்த நாய் போகிறதுனால அது மாதிரி தான் அந்த மனம். அது இழுத்துட்டு போகிற பக்கம்லாம் நம்ம போக வேண்டியிருக்கு. அது இழுத்துட்டு போகிற பக்கம்லாம் நம்ம போக வேண்டியிருக்கு. அது ஃபாரினில் என்ன பண்ணுவான், அதை நாயை கூட்டு போகும்போதே கையில் ஒரு டப்பா வச்சுக்குவான், ஒரு குச்சி வேறு வச்சுக்குவான். ஏன்னா இது எங்கே டபுள்ஸ் போகணும்னு தெரியாது. அங்கே போச்சுன்னா இவன் நின்றுட்டு இருக்கணும் போகிற வரைக்கும். அது பொறுமையாக போகும், இவனும் பொறுமையாக நிற்பான். நின்றதுக்கப்புறம் அது போய் முடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்தாலே க்ளீன் பண்ணி அதை கொண்டு போய் இல்லாட்டி ஃபைன் போட்டுருவான் ஃபாரினில். அந்த நாய் போனதெல்லாம் எடுத்து ஒரு முகத்தில் போட்டு கொண்டு போய் விட்டுட்டு, அதுக்கப்புறம் நாயை பார்த்து போயிட்டியா முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டு கூட்டிகிட்டு போவான். சரி, அங்கெல்லாம் நாயின்னா கோபம் வந்துடும். நாய் வளர்க்குறவங்களுக்கு பெட்டுன்னு சொல்லணும், இவர் பெட் அப்படின்னு சொல்லணும். டாகுன்னா நீ ஃபட்டு, அவ்வளோதான். அது உழுது பிடுங்க, அவள் உழுது பிடிக்கிடுவான். அது மாதிரி சரி ரைட்டு, அது விடுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அதுலேருந்து என்ன தெரியுது, அமெரிக்காவில் திருவாசகம் வாசிக்கிறது கஷ்டம்னு தெரியுது. நான் அமெரிக்காவில் தர போகும்போது பேசிகிட்டு இருக்கும்போது வடிவாசகர் நாயை பற்றி பேசிட்டு தரேன். அது நாயை பற்றி சொன்ன விஷயங்கள்லாம் சொல்லும்போது ஒரு அம்மா அங்கேருந்து ஐயா ஒரு சந்தேகம் கட்டுச்சு. எல்லாரும் சந்தேகம் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த அம்மா வந்துச்சு ஒரு சந்தேகம் கட்டுச்சு. என்னடா சந்தேகம்? நீங்கள் என் நாயை எவ்வளோ கவனமாக பேசுகிறீங்க? நான் உடனே சொன்னேன், அம்மா நான் பேசலம்மா, இல்லை பிறப்புகள்லேயே நாய் தான் கடையாச்சு அப்படிங்கிறீங்களே. அம்மா நாய் கடையாய் கிடந்து அடியே இருக்குன்னு அவர் தானம்மா சொன்னார். இல்லை அது ஏங்க அந்த நாய் மட்டும் அவ்வளோ கீழ் அப்படின்னு கேட்டேன். தெரியலம்மா, இன்னும் அவர் சொல்கிறாரு நாய் ரொம்ப கீழானதுங்கிறாரு. எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, ஏன் அது அவ்வளோ கீழே? ஏங்க இவ்வளோ அக்கறையாக விசாரிக்கிறீங்களே, என்ன விஷயம் இல்லை? எங்கள் வீட்டில் 2 நாய் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு அவங்கள மனசு கஷ்டப்படுத்த, சரிம்மா நீங்கள் அப்புறமா கேளுங்க நான் சொல்கிறேன், உட்காருங்கன்னு உட்கார வச்சுட்டேன். சரி, அது எதுக்கு இப்போ சொல்ல வரோன்னு கேட்டால், இது அது இழுத்த இழுப்புகள்லாம் நம்மளை இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்கோம் இந்த நாய். அதுபோல் இந்த மனம் இருக்க பாருங்க, பொல்லாத நாய். குப்பை மேட்டுக்கு போகும், தெருவில் பொறுக்கும், அதை செய்யும் இதை செய்யும், நம்ம கூடவே போயிட்டுருக்கோம். அதைத்தான் சொல்கிறார், இந்த வேலையெல்லாம் மூட்டை கட்டி வை. இன்றைக்கி நான் உன்கிட்ட கம்பை எடுத்துருக்கிறேன் உனக்கு. ஆமாம், உன்னால் நான் பட்ட அவலமெல்லாம் போதாதா அப்படின்னு கேட்குறார். வாராய் நெஞ்சே உன்றன் துன்மார்க்கம் யாவையும் வைத்து கட்டு.
இங்கு ஆராய், ஆராய்ச்சி பிடிப்பாரு, கோசல் பிடிப்பாரு. அடிக்கடி சுற்றுகின்றாய் உன் அவலமதிக்கு, ஓராயிரம் புத்தி சொன்னாலும் ஓர்கிலை ஓ கெடுவாய். எவ்வளவு புத்தி சொல்ற உனக்கு? 1000 புத்தி. 1000 புத்தி சொல்றாருன்னா அருளாளர்கள் நூலை படிச்சு அந்த செய்திகளை கேட்கறது. நேற்று கூட போயிருந்தோம்ல, அந்த அருளாளர் என்ன சொன்னார்? இந்த மனசை கொஞ்சம் பார்த்துக்க வைங்க, நீங்க நல்ல விஷயமா கேளுங்க, நல்ல விஷயத்த செய்யுங்க எல்லாம் சொல்றாருல்ல. எவ்வளோ புத்தி? 1000 புத்தி தான் சொன்னதா சொல்ற மாதிரி சொல்றாரு. அது என்னன்னு கேட்டா, அருளாளர்கள் நிரம்ப நல்லது சொல்லியிருக்காங்க, 1000 புத்தி சொல்லுகிறாரு. நீ அதை கேட்கணும்னு உனக்கு கொஞ்சமாவது உனக்கு நாட்டம் இருக்கிறதா? அருளாளர்கள் எத்தனை விதமான உயர்ந்த செய்திகளை நாம் தேர வேண்டும், கடை தேர வேண்டும் என்பதற்காக அவர்கள் சொல்லுகிறார்கள். 1000 புத்தி சொன்னாலும் அதனை ஓர்கிலை, அதனை நீ ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் இருக்கிறாயே. ஓ கெடுவாய், நீ ரொம்ப கெட்டு போற. எனக்கு இப்ப வேற வழி தெரியல. என்ன தெரியுமா? வாராய் உன்னை கொல்லுவேன். உன்னை அடிச்சு கொன்னாதான் சரியா இருக்கும் போல. வெல்லுவேன். எப்படி கொல்ல முடியும், எப்படி வெல்ல முடியும் நீ நினைக்கிறியா? எனக்கு ஒரு ஆயுதம் வந்திருக்கு. இப்ப சிறப்பான ஆயுதம் வந்திருக்கு. என்ன தெரியுமா? ஈசனுடைய திருவருள் என்கிற ஆயுதம் வந்திருக்கிறது. ஆகையினாலே நான் உனக்கு நல்ல புத்தி சொல்லிட்டேன், அப்புறம் சொல்லவே இல்லையேன்னு நீ வருத்தப்படக்கூடாது. உனை கொல்லுவேன் வெல்லுவேன் ஓ கெடுவாய், பாராய் அருட்பாங்கு கொண்டே உனை கொல்லுவேன் வெல்லுவேன். வாராய் நெஞ்சே, இது வாராய் நெஞ்சேன்ட்டு கொல்லுவேன்கிறார். நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல கூப்பிடும்போது அன்பாக கூப்பிட்டு, அடிக்க மாட்டேன்டா வாடா அப்படின்னு வீட்டில் கூப்பிடுவாங்க. வாப்பா வா வா வா, ஏண்டா அதை எடுத்து உடச்சி வச்சிருக்கிற, வா வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு வச்சு நொங்கு நொங்கு நொங்குவாங்க இல்லையா? அது மாதிரி கூப்பிட்டு வச்சு வாராய் அப்படின்னு கூப்பிட்டு வச்சு கொல்லுவேன். கொல்லுதல் என்பது மனதை வெல்லுதல், கொல்லுதல், இதெல்லாம் மனதை கடத்தல். இந்த மனதை கடத்தல் என்று சொல்லக்கூடிய அருள்நிலை, அருள்நிலை வந்துருச்சுன்னா அறிவு விழித்து கொள்ளும். அறிவு விழித்து கொண்டால் அது ஆட்சி செய்ய ஆரம்பிக்கும். மனம் ஆட்சி செய்கிற பொழுது அறிவு அதிலே வங்கிப்போ அது என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு இருக்கும். ஆனால் அருள் வந்த பிறகு, அருள் என்பது பதிஞானம், அது அறிவிலே பதிய ஆரம்பித்த உடனேயே இந்த அறிவானது விழிப்பு நிலைக்கு வந்த உடனே, இந்த விழிப்பு நிலைக்கு வந்த உடனேயே இந்த மனதோட பாச்சாலாம் பலிக்காது. மனசோட பாச்சாலாம் பலிக்காது. வெல்லுவேன் உன்னை கொல்லுவேன் அருட்பாங்கு கொண்டே பாராய். நீ பாரு, பார்த்துக்கிட்டே இரு. எனக்கு இன்னும் அந்த திருவருள் கிடைக்கலன்னு தான் உனக்கு கொட்டம் ஜாஸ்தியாக இருக்கு, கிடைச்சிரும் பாரு. அப்போ திருவருள் பெற்ற நிலையிலே மனமானது அடங்கி ஒடுங்கி போய்விடுகிறது. ஆனால் திருவருள் பெறுகிற வரைக்கும் மனமானது ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது. அது ராட்சசன் போல ஆட்சி செய்து கொண்டு இருக்கிற காரணத்தினாலே இந்த உயிரானது சொல்லனாத அந்த வேதனைகளை, துன்பங்களை அனுபவித்து வினைகளை ஈட்டிக்கொண்டே இருக்கிறது. ஆகையினாலே அருள் நிலைக்கு சென்றாலே ஒழிய மனதை வெல்லுதல் கடினம். அப்ப மனதை வெல்ல வேண்டும் என்பதற்காக ஏதேதோ என்னென்னவோ செய்து கொண்டு இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் விட சிறந்த மார்க்கம் திருவருளினாலே தான் மனதை வெல்ல முடியும் என்று கூறுகிறார். ஆகவே அருட்செல்வம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய திருவருளை வேண்டி நிற்றலும்,
திருவருளை வேண்டி நிற்றலும் திருவருளை பெறுவதுமே மனமாகிய அந்த ஒரு கொடிய கருவியை வெல்லுதல் கூடும் என்று சொல்லுகிறார். நம்ம கேட்காமலேயே நம்ம பேரை சொல்லி இப்போ நம்ம ஒருத்தரை நம்பி வச்சிருக்கிறோம், அவர் நம்ம கேட்காமலேயே போய் பல இடங்களில் பல்வேறு விதமாக நடந்தால் நமக்கு தானே பேர் ஆகும் இல்லையா? அப்போ அந்த ஒரு நிலையில் இப்போ ஒரு அருளாளரை பார்க்க போகிறோம், அவங்கள தரிசனம் பண்ணுறோம், மனசு உடனே அங்கேருந்து தாவி அந்த பக்கமாக போய் என்னவோ வாசனை வருது, சக்கரை பொங்கல் வைக்கிறாங்க போல இருக்கு அங்கே அப்படின்னு அங்கே இழுத்துக்கிட்டு போயிடும். மனசு அங்கே போயிடுச்சு. இங்கே முன்னால் அவ்வளோ பெரிய ஒரு அருளாளர் ஒரு அருட்செய்தி சொல்லி கொண்டு இருக்கிறார், அவரை பார்க்கலாம் அப்படின்னா இப்போ இந்த மனசை வெல்லுவது எப்படி என்று கேட்டால், அந்த திருவருளை எப்படியாவது பெறுவதற்கு நம்ம தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்து திருவருளை பெற்றாலே ஒழிய இந்த மனதை வெல்ல முடியாது. இப்போ பாமன் சுவாமி ஸ்ரீமத் பாமன் சுவாமிகளும் அந்த வழியைத்தான் சொல்கிறாங்க. இப்போ பொதுவாக என்ன சொல்கிறாங்க, மூச்சை அடக்கி பிராணாயாமம் செய்து மனதை அடக்கலாம் என்று சொல்லுகிறார். அது ஒரு வழிதான். அந்த மூச்சிலே கவனம் செல்லுகிற பொழுது மனமானது அந்த அலைகின்ற தீபம் அலையாமல் ஒரு இடத்திலே நிற்பது போல இந்த மனமானது நிற்கும் என்று அதனை குறிப்பிடுகின்றார். பிராணாயாமத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது மனதை ஒருமுகப்படுத்துவது. ஒருமுகப்பட்ட மனம் நம்முடைய கைவசத்திற்கு வந்து நம்முடைய கட்டுக்கு வந்திருக்கிற பொழுது அதை கொண்டு பயன்படுத்தி கொள்ளுதல். ஆனா சாமி என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்டா, நீ காற்றிலாலே ஒழுங்கினாலே நீ என்னதான் மனதை கட்டுப்படுத்தினாலும் அது நீடித்த ஒன்றாக இருக்காது, சிறப்பாக இருக்காது. அதற்கு நீ மனதை திருவருளினாலே கட்டுப்படுத்து. நிரம்ப திருவருள் தொடர்பு ஏற்படுத்திக்கொள், நிரம்ப திருவருள் செய்திகளை கேள், திருவருளோடு தொடர்புடையவர்களோடு ஒரு சச்சங்கமாக அந்த அவர்களோடு இணைந்து நில். எப்பொழுதும் உன்னுடைய பார்வையில் திருவருள் சம்பந்தமான செய்திகளாக வைத்துக்கொள். கேட்கின்றவற்றை அப்படி வைத்துக் கொள்ளுகிற பொழுது நாளாக நாளாக இந்த திருவருள் உனக்கு வாய்க்க இந்த மனதை நீ வெல்லலாம், அதனை கடக்கலாம் என்று அதற்கு உபாயம் சொல்லுகிறார். வாராய் நெஞ்சே உன்றன் துன்மார்க்கம் யாவையும் வைத்து கட்டு, மூட்டை கட்டு. இங்கு ஆராய்ந்து பார், அடிக்கடி சுற்றுகின்றாய் உன் அவலமதிக்கு ஓர் 1000 புத்தி சொன்னாலும் ஓர் கிளை. எத்தனை விதம்தான் கேட்கினும், தாய்மலர் சொல்லுகிறார், இன்னும் முன்னால சொல்லுகிற போது அதை இந்த மனதை பற்றி சொல்லுகிற போது, எத்தனை விதம்தான் கேட்கினும் கற்கினும் என் இதயமோ ஒடுங்கவில்லை, யாதினும் அபிமானம் என் சித்தமிசை குடிகொண்டது. அப்ப எத்தனை விதம்தான் கற்கினும் கேட்கினும் என் இதயமும் ஒடுங்கவில்லை. அப்ப அதுதான் அந்த எத்தனையோ புத்திகள் சொன்னேன் என்று குறிப்பிடுகின்றார் அல்லவா. அது என்ன அப்படின்னு கேட்டா, அருளாளருடைய சொற்கள், உபதேசங்கள். ஆகையினாலே அதை சொல்லுகிற பொழுது, அவலமதிக்கு ஓர் 1000 புத்தி சொன்னாலும் ஓர் கீழே, அவற்றை சிந்தித்து பார்க்கணும். இல்லை, நாம் அருளாளர்களுடைய அந்த செய்திகள் நமக்கு கிட்டுமானால்
அதனை சிந்தித்து பார்த்து அதனுடைய நன்மை தீமைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஓ கெடுவாய், இப்படி இருந்தேன்னா நீ கெடுவதும் இல்லாமல் என்னையும் சேர்த்து கெடுப்பாய். பாராயி உன்னை கொல்லுவேன், அருட்பாங்கு கொண்டே வெல்லுவேன் பாராய் என்று அந்த அற்புதமாக அந்த பாடலே சொல்லுகிறார். அடுத்த பாடல்லையும் தொடர்ந்து இந்த மனசுக்குத்தான் உபதேசம். மாதத்திலே ஒரு திங்கள் உண்டாகி, மாதத்திலே ஒரு திங்கள் உண்டாகி மடிவதை நின் போதத்திலே சற்றும் வைத்திலேயே வெறும் புண்மை நெஞ்சே. வேதத்திலே தர்க்கவாதத்திலே விளங்காது, விந்து நாதத்திலே அடங்காது, அந்த வான்பொருளே நாடிக்கொள்ளே. மாதத்திலே ஒரு திங்கள் உண்டாகி மடிவதை நின் போதத்திலே சற்றும் வைத்திலேயே வெறும் புண்மை நெஞ்சே. வேதத்திலே தர்க்கவாதத்திலே விளங்காது, விந்து நாதத்திலே அடங்காது, அந்த வான்பொருளே நாடிக்கொள்ளே. இப்ப பிறக்கின்ற குழந்தை அதனுடைய அறிவு எப்படி இருக்கும்? பிறக்கின்ற குழந்தை அது கொஞ்சம் கொஞ்சமா அது வளர்ந்து கொண்டே போகும். அனுபவத்திற்கு தக்கவாறு அந்த குழந்தைக்கு அந்த அறிவு வளர்ந்து கொண்டே போகும். கொஞ்சம் கொஞ்சமா வளரும். அப்படி வளருகிற பொழுது, அது கொஞ்சம் கொஞ்சமாக வளருகிற பொழுது, அது ஓரளவுக்கு அதனுடைய ஒரு முழுமையை, அதனுடைய முழுமையை எவ்வளவு தூரம் முழுமை அடைகிறதோ அந்த முழுமை. சில பேர் ரொம்ப உயரம் போவாங்க, சில பேர் பாதி உயரம் போவாங்க, சில பேர் கொஞ்சம் உயரம் போவாங்க. போன பிறகு திரும்பி வந்து அப்ப இந்த அறிவானது இந்த புலன்களை வைத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தையிலிருந்து தத்தி தவழ்ந்து உட்கார்ந்து எழுந்து நடந்து இப்படியெல்லாம் வருகிற பொழுது இந்த அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே வரும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டால், அது கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும். புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழை என்றஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திரு ஐயாரே திருவையாரே. அப்ப சாமி சொல்லுகிறார்கள், அறிவு தேய்ந்து விடும். என்ன அறிவோட பேசணும், எல்லாமே மறந்து போவோம், ஞாபகம் இருக்காது இல்லையா? ரொம்ப சிறப்பான ஒரு மருத்துவராக இருந்திருப்பாரு, எல்லாமே மறந்து போயிருக்கும். அவர் விழிப்பார், பார்ப்பார், அவருக்கு ஞாபக சக்தி குறைஞ்சி போயிடும், எல்லாம் அப்படியே தேஞ்சிடும். இது நீ இயல்பாகவே நடக்கிறத நீ பாரு. மாசத்துல ஒரு நாள் இந்த நிலவை பார்க்குறல்ல, இந்த நிலவு என்ன ஆகுது, வளர்ந்துக்கிட்டே போய் ஒரு பூரணத்தை அடைஞ்சு திரும்பவும் தேய்ந்து கொண்டே வருகிறது. அப்போ உன்னுடைய அறிவும் உன்னுடைய மதியும் இப்படித்தான் சற்று வளர்ந்து கொண்டே வந்து பிறகு தேய ஆரம்பிக்கும். அப்படி அது தேய ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அந்த அறிவினால் பெற வேண்டிய
செய்திகளை பெற்று அந்த அறிவை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு தடவை 2 தடவை இல்லை, மாசந்தோறும் நடப்பது போல உனக்கு பிறவிகள் தோறும் நடக்குது. எல்லா பிறவிகளிலும் இப்படியான ஒரு வளர்ச்சியும் தேய்மானமும் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கு. நீ இதை ஆராய்ந்து பார்க்கவில்லையா என்று கேட்கிறார். மாதத்திலே ஒரு திங்கள் உண்டாகி மடிவதை அப்படி அவரு எப்படி எடுத்துக்கொள்ளுகிறார் என்று சொல்லுகிறது. அமாவாசையை மடிவதாக எடுத்துக்கொள்ளுகிறார். இந்த சந்திரன் மடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு புது சந்திரன் வருதுங்கிறார். அப்படி சொல்றார். மாதத்திலே ஒரு திங்கள் உண்டாகி பிறகு மடிவதை அந்த மாதத்திற்குள்ளேயே பார்த்து விடுகிறோம். அப்ப இந்த செய்தியை உன் போதத்திலே, உன்னுடைய ஞானத்திலே சற்றும் வைத்திலேயே என்று சொன்னார். அதனுடைய உள் கருத்தை ஆராய்ந்து பார்த்து உன்னுடைய புத்தியில் ஏற்றுக்கொள்ளவில்லையே. வெறும் புண்மை நெஞ்சேங்கிறார். புல்லிய நெஞ்சே, வெறுமை நெஞ்சே, வெத்து பயலேங்கிறார். சொல்றாங்கல்ல சில வெற்று பய அப்படிங்கிறாங்க. வெறும் பயம்பாங்க. வெறும் பய சார் அப்படி. அது மாதிரி வெறும் உண்மை நெஞ்சு. நீ அப்படி வைத்து கொண்டிருந்தால் விறுவிறுவிறுன்னு இப்ப என்ன நம்ம இந்த பிறப்பிலே இந்த அறிவு பெற்றிருக்கோமே, இதில் என்ன செய்து விட வேண்டும், எதற்காக இந்த அறிவு விளக்கம் முன்னால இல்லை இப்போ வந்திருக்கிறது என்று தெரிந்து அந்த அறிவை கொண்டு பற்ற வேண்டிய பொருளை பற்றி கொள்ள வேண்டாமா என்று கேட்கிறார். மாதத்திலே ஒரு திங்கள் உண்டாகி மடிவதை நின் போதத்திலே சற்றும் வைத்திலேயே வெறும் புண்மை நெஞ்சே. புண்மை நெஞ்சே, வெறும் அந்த நெஞ்சுக்கு இந்த 2 அடைமொழி தருகிறார். வெறும் நெஞ்சு, வெறுமையான நெஞ்சு, புண்மையான நெஞ்சு. வெறுமை என்பது வளமை இல்லாதது, புண்மை என்பது கீழ்மைத்தரமானது, கீழ்த்தரமானது. வெறும் புண்மை நெஞ்சே, மாதத்திலே ஒரு திங்கள் உண்டாகி மடிவதை நின் போதத்திலே சற்றும். நீ கண்ணுல பார்க்கிற, கருத்துல வைக்கலையே, அது ஒன்றும் புதுசு இல்லைங்கிற. ஆனா நீ கருத்துல அதை பார்த்துட்டு இது எப்படி நிகழ்கிறது, விஞ்ஞானமயமான பொருள் தந்து பயனில்லை. அது ஒரு குறியீடு. விஞ்ஞானத்துல சந்திரனுடைய மேல நிழல் விழுகிறது, அதெல்லாம் ரைட்டு. ஆனா அது ஒரு குறியீடாக அதை வைத்திருக்கிறார். தேய்வதும் வளர்வதுமாக இருப்பது, இந்த உடம்பு வளர்வதும் தேய்வதுமாக ஆகி உடம்பையும் நீங்கி விடுகிறது. அந்த பொருள் எப்படிப்பட்ட பொருளை நீ பற்ற வேண்டும் தெரியுமா? வேதத்திலே தர்க்க வாதத்திலே விளங்காது, வான் பொருளே விளங்காது, வேதத்திலே விளங்காது, தர்க்கவாதத்திலே விளங்காது. நாத விந்து விந்து நாதத்திலே அடங்காது, அந்த வான் பொருளே. அந்தங்கிறது பண்டறி சுட்டுமாங்க. அந்த வான் பொருள் பழமையான நாள்ல இருந்து அதை குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் அவன் பார்த்துக்குவான். தந்த வான் பொருளே நாடிக்கொள்ளே, வேதத்திலே தர்க்க வாதத்திலே விளங்காது. வேதத்தில் விளங்காதுட்டார். வேதத்திலே ஓதுவதினாலே அந்த வான்பொருள் விளக்கப்பட்டு விடுமா? விளங்காது. சரி, தர்க்கவாதம் செய்து கொண்டு கடவுளை பற்றி தெரிந்து கொண்டு விடலாமா? உன் கடவுள் என்ன, என் கடவுள், இந்த மாதிரி வாதம் செஞ்சு தெரிந்து கொள்ள விளங்காது. விளங்காது அப்படின்னா சரிப்பட்டு வராதுன்னு அர்த்தம். விளங்காது.
ஏன்னா வேதம் என்பது சொல்லிலே அடங்குவது, தர்க்கவாதம் என்பதும் சொல்லிலே அடங்கு. இது சொல்லுக்கு அடங்காதது. இது சொற்களினாலே அது அந்த வேதத்திலே தர்க்கவாதத்திலே அடங்காது. பொதுவாக அதை சொல்லி இருக்கும் வான்பொருளை பற்றி சிறப்பாக அனுபவத்திலே தான் தெரிந்து கொள்ள முடியும். அப்ப பொது பொருள் என்பதை காட்டிலும் சிறப்பு பொருள் அனுபவம். அந்த அனுபவத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த அனுபவம் பெறுவதற்குரிய நிலையிலே நாம் விளங்க வேண்டும். வான் பொருளே நாடிக்கொள்ளே, வேதத்திலே தர்க்கவாதத்திலே விளங்காது, விந்து நாதத்திலே அடங்காது. வேதத்திலே விளங்காது, தர்க்கவாதத்திலே விளங்காது, விந்து நாதத்திலே அடங்காது என்று குறிப்பிடுகின்றார். வாசித்து காணொண்ணாதது, பூசித்து கூடொண்ணாதது, வாய் விட்டு பேசொணாதது நெஞ்சினாலே, மாசற்கு தோணொணாதது, நேசற்கு பேசொணாதது, மாசற்கு தோணொணாதது, நேசற்கு பேருணாதது, மாயைக்கு சூடொணாதது, விந்து நாத ஓசைக்கு தூரமானது, மாகத்துக்கு இரதானது, லோகத்துக்கு ஆதியானது கண்டு நாயேன், யோகத்தை சேருமாறு மெஞ்ஞானத்தை போதியாயினி, ஊனத்தை போடிடாது மயங்கலாமோ, ஆசைப்பட்டேனல் காவல் செய் வேடிச்சிக்காக மாமயல், ஆகி பொற்பதமே பணி, ஆகி பொற்பாதமே பணி கந்த பேளே, ஆலித்து செல்கள் பாய்வயல் ஊரத்திற்காலம் ஓடர, ஆரத்தை பூண்மையூரது ரங்கவீரா, நாசிக்குள் பிராணவாயுவை ரேசித்தெட்டாத யோகிகள் நாடிற்று காண் உணாதது என்ன நின்றநாதா, நாகத்து சாகை போய் உயர் மேகத்தை சேர்சிராமலை, நாதற்கு சாமியே சுரர் தம்பிரானே. திருச்சிராப்பள்ளி திருப்புகழ். சிராமலை நாதர் தாய்மானவர், சிராமலை நாதர் என்ன அற்புதமா சொல்லுகிறார். சிவபெருமான் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிற பொழுது அன்னையநாதர் முருகப்பெருமானை பரவழியாக இருக்கக்கூடிய பெரும்பொருளாகத்தான் பாவிக்கிறார், சொல்லுகிறார். சிவன் வேறு முருகன் வேறு இல்லை. அப்படி அந்த பெரும்பொருளாக இருக்கக்கூடிய அந்த பெரும்பொருள் எப்படின்னா, வாசித்து காணொண்ணாதது, பூசித்து கூடொணாதது, வாய் விட்டு பேசொணாதது, நெஞ்சினாலே தோணொணாதது. யாருக்கு? மாசருக்கு. நேசருக்கு பேரொணாதது, அன்பு வைத்தவர்களை விட்டு விலகாதாது. பேராதுன்னாரு, விலகாதுன்னாரு. அன்பு வைத்திருக்கிறவர்களுக்கு அது விட்டு விலகாத ஒன்று. ஆனால் நெஞ்சில மாசு வைத்திருக்கிறவர்களுக்கு தோணாத ஒன்று. மாயைக்கு சூழொணாததுன்னார். மாயையால சூழ முடியாது. அவரு விந்துநாத ஓசைக்கு தூரமானது, மாகத்துக்கு ஈரதானது. மாகம்னா வானம். லோகத்துக்கு ஆதியானது. இந்த பிரபஞ்ச கண்டு நாயேன், யோகத்தை சேருமாறு மெய்ஞானத்தை போதியாய்,
இனி ஊனத்தை போடிடாது மயங்கலாமோ, என்னுடைய ஊனமாக இருக்கக்கூடிய இதனை அறியாமையை நீக்காமல் நான் அதிலே மயங்கி நிற்கலாமா என்று சொல்லுகிறார். அப்போ அது அந்த பொருள் வாசித்து தெரிந்து கொள்ளலாமா, பூஜித்து அறிந்து விடலாமா, வாய்விட்டு பேசக்கூடியதா, இதெல்லாம் இல்லைங்கிறார். அப்படிப்பட்ட பொருள். அதைத்தான் இங்கேயும் தாய்மானவரும் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். வேதத்திலே தர்க்கவாதத்திலே விளங்காது. வாதம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாதம் பண்ணி இந்த கடவுளுடைய தத்துவங்களை எல்லாம் வாதம் பண்ண ஆரம்பித்த உடனே கொஞ்சம் நஞ்சம் தெரிஞ்சவனுக்கு தெரியாமல் போயிடும் கடைசியில். அதனால தான் கலையே கதறி பதறி தலையூடு பலமாறு என்று அருணகிரிநாதர் கந்தரடவுர் சொல்லுகிறார். அதுவாய் விடவோ. ஆகையினாலே இந்த வாதத்தை வச்சுக்கிட்டு நம்ம கடவுளுடைய உணர்வை பெற்றுவிட முடியாது. தர்க்கவாதம் என்பது அது உணர்வு பூர்வமானது. பெருமான் மேலே அன்பு செலுத்தி அந்த அன்பினாலே விளங்குகிற ஒரு உணர்வை எப்படி வாதத்தினாலே விளங்க வைக்க முடியாது. வேதம் அறம் பேசுமே தவிர அருள் நிலையை ஊட்டாது. ஆசிரியர் தான் ஊட்ட முடியும். நாதம் விந்து என்று சொல்லுவது, நாதம் என்பது சொல் பிரபஞ்சம், விந்து என்பது பொருள் பிரபஞ்சம். இந்த சொல் பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய இரண்டினாலே ஆன இந்த உலகம், இந்த உலகத்திலே சொல் பொருள் என்று இரண்டு இருக்கிறது. அந்த சொல்லுக்கு 3 பொருளுக்கு 3ஆக 6 அத்துவாக்கள் இருக்கின்றன. நமக்கு வினைகள் வருவதும் அல்லது வினைகள் அனுபவமும் அந்த 6 அத்துவாக்களிலே தான் நிகழ்கிறது இல்லையா? அப்படி பதம் மந்திரம் வண்ணம், பதம் வண்ணம் மந்திரம், கலை, அப்புறம் தத்துவம் புவனம், இது பொருள் பிரபஞ்சம், அது சொல் பிரபஞ்சம். இதில் ஒரு 3, அதில் ஒரு 3, 6. இவற்றாலே எல்லாம் நம்ம சிவத்தை காண முடியாது. இவற்றை கடந்து போய் தான் பார்க்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே விந்துநாத, அது நம்ம அருணகிரிநாதர் சொல்லுகிறது போல விந்துநாத ஓசைக்கு தூரமானதுன்னு சொன்ன அதை நம்முடைய தாய்மானவர் குறிப்பிடுகின்ற பொழுது விந்து நாதத்திலே அடங்காது. எது? அந்த வான்பொருள். அந்த வான்பொருள் விந்து நாதத்திலே அடங்காது. அப்படின்னா என்ன? சொல்லுக்கும் பொருளுக்கும் அடங்காது. அடங்காமல் நிற்கிற ஒரு பொருள் அது அன்புக்கு அடங்கும். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையேன்னாரு. ஆகையினால அந்த அப்படிப்பட்ட அந்த வான் பொருளை நீ நாடி கொள்ளே அப்படின்னார். நாடி என்றால் நாடுக, கொள்ளே கொள்ளுக. நாடி விட்டுறக்கூடாது. நாடுதலும் கொள்ளுதலும் செய்ய வேண்டும். அந்த வான்பொருளை எப்பொழுதும் நாடு. இந்த வீண் பொருளை நாடிக்கொண்டிருக்காது. அதெல்லாம் நீ விட்டுட்டு போற பொருள் தான். எனவே வான்பொருளே நாடு, ஏகாரம், அது பிரிநிலை. இந்த உலகப் பொருளை வேண்டாம், நாடாத. நாடுவதை கொள்ளுக. நாடுவது கொள்வதற்காக என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாடி கொள்ளே, நீ கொள்வாயாக என்று குறிப்பிடுகின்றார். அந்த கொள்ளுவது என்பது அடிமை பூணுதல் என்று அர்த்தம். கொள்ளுதல் என்று சொல்லுவது அடிமை பூணுதல். அந்த ஈசனுக்கு அடிமை பூணுதலை செய், அடிமையாக இரு என்று குறிப்பிடுகின்றார். மாதத்திலே ஒரு திங்கள் உண்டாகி மடிவதை நின் போதத்திலே சற்றும் வைத்திலையே.
பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சந்திரன் வளர்வதும் தேய்வதுமாக இருக்கிறத பார்க்க. ஆனால் சூரியன் தேய்ஞ்சி வளர்ந்து பார்க்குறோமா? இல்லை, அது அப்படியே தான் இருக்கு. அதுதான் சிவசூரியன் பதிஞானம். அப்போ இந்த அறிவிலே வளர்ச்சி தேய்வு இருப்பதை நாம் உணர்ந்து, இந்த தேகம் வந்து போவதை உணர்ந்து, இந்த தேகம் இருக்கிற பொழுதே பற்ற வேண்டிய பொருளை பற்ற வேண்டும் என்று நெஞ்சே நீ உணர்ந்து கொள். நீ பற்றுவது புண்மையாக இருக்கிறது. நன்மை தரக்கூடியதை பற்று. நமக்கு புண்மை வேண்டாம். அந்த நன்மை பொருள்தான் மாண்பொருள். வேதத்திலே தர்க்கவாதத்திலே விளங்காது, அதிலெல்லாம் போய் தேடிட்டு இருக்காத. விந்து நாதத்திலே அடங்காது, அந்த வான்பொருளே நாடிக்கொள்ளே. அப்போ அதிலெல்லாம் போய் தேடாத. அங்கே தேடாமல் நீ உனக்குள்ளேயே அதனை தேடிக்கொள். நெஞ்சே உள்ளே தான் இருக்கிறார். ஆகையினாலே வான்பொருளாக இருந்தால் அது நம்மை ஆள்கின்ற பொருளாக இருக்கிறது. அதனை அகத்தே நாடிக்கொள்க, நாடிக்கொள்ளே என்று சொல்லுகிறார். அகத்தே உள்ளே நாடி கொள்க என்று கூறுகிறார் என்று சொல்லி இந்த 50 பாடலையும் 51வது பாடலையும் நிறைவு செய்கிறோம். நம்ம தொடர்ந்து இந்த அற்புதமான இந்த ஞான விழாவை நம்முடைய கமலவிட சத்சங்கம் செய்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய திருமூல திருமந்திர விழா வருகின்ற 20ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை இருக்கிறது. 28ஆம் தேதி 9ஆம் தந்திரம் விரலி வெளியீட்டு விழா மிகச்சிறப்பாக நம்முடைய தர்ம ஆதீனம் 27ஆம் தேதி அன்னைக்கு, 27 தேதியை பார்த்துக்கொள்ளுங்க. 27 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு சாமி வராங்க. 9ஆம் தந்திரம் வெளியீடு செய்கிறார்கள். மிக அற்புதமான நிகழ்வுகள் இருக்கின்றன. அன்றைய தினம் திருமுறை பன்னிசை ஏயாதி ஓதுவார் இருக்கிறார்கள். நீங்கள் சாமியை நேராக தரிசனம் பண்ணி இந்த கண் பெற்ற பயனை நீங்கள் பெற வேண்டும். அதே போல் 28ஆம் தேதி அன்னைக்கு மாலை திருமந்திர எல்லா மந்திரங்களையும் தொகுத்து வெளியீடு. நம்முடைய கூனம்பட்டி ஸ்ரீ கல்யாணபுரி ஆதீனம் ஸ்ரீ மாணிக்க வாசகர் மடாலய 57வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ ராஜ சரவண மாணிக்க வாசகர் சுவாமிகள் எழுந்தருளுகிறார்கள். அவர்கள் வெளியீடு செய்கிறார்கள். இப்படி மிகச் சிறப்பான நிகழ்ச்சிகள் சனி ஞாயிறு 2 இருக்கிறது. அதை தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு தொடர் சொற்பொழிவும் 9ஆம் தந்திரத்தை பற்றி இருக்கிறது. சனி ஞாயிறுகளிலே நம்முடைய தமிழகத்தினுடைய தலை சிறந்த ஓதுவாமூர்த்திகள் வந்து பன்னிசைக்கிறார்கள். அதில் நம்முடைய கரூர் சுவாமிநாதன் அவர்கள், நம்முடைய கரிவலம் சுந்தர், நம்முடைய ஏயாதி ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதன், சர்க்குருநாதேஸ்வரர் இவர்களெல்லாம் வருகிறார்கள். நீங்கள் இந்த இசை நிகழ்வுகளிலும் பன்னிசை நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, ஞானத்திரளுக்கு உங்களுடைய நல்லாதரவை தாருங்கள். ஞானத்திரளுக்கு உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் செய்து தர வேண்டும். அதுவும் இல்லாமல் அதில் வர கட்டுரைகளுக்கு உங்களால் ஸ்பான்சர் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். ஒரு பெரிய அறம், அதனை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.